எங்க இந்த பக்கம் திருப்புங்க. இந்த நியூஸ் நேத்தே வந்துருச்சேம்மா. என்னங்க ஆபீஸ் புறப்பட்டீங்களா? ஆமா. அப்பா ஃபோன் பண்ணிருந்தாரு. என்ன விஷயங்க? பங்கஜம்னு ஒரு அம்மா அவங்க நிலத்தை விற்க போறத அப்பா கிட்ட சொல்லியிருந்தாங்க. அப்பா போய் அந்த இடத்த பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னாரு. இடம் எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா கங்கா? ஆயக்குடியில தான் இருக்கான். அடையாளம் சொல்லியிருக்காரு. இவ்வளவு சீக்கிரத்துல இடம் கிடைக்குதுன்னா உன் கனவு இல்லத்துக்கு நல்ல ஆரம்பமா தான் தெரியுது. உடனே நீ போய் இடத்த பார்த்துட்டு வாமா. கங்கா, நானும் உன் கூட வரட்டுமா? என்னங்க இப்படி கேக்குறீங்க? அப்பா மாப்பிளையும் கூட கூட்டிட்டு போய் இடத்த காட்டுன்னு சொல்லிருக்காரு. இடத்த வாங்கறதுல இருந்து வீடு கட்டி முடிக்கிற வரைக்கும் உங்க யோசனையை கேட்டுதாங்க செய்வேன். கங்கா, இடம் பார்க்க போறீங்க? நானும் கூட வரட்டுமா? ரசமா கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டேன். இது என்ன டீ கடை வாங்குற விஷயமா? கங்கா, நீ சொல்லுவ, போயிட்டு வாங்கம்மா. கங்கா, இடத்துக்காரங்களுக்கு போன் பண்ணி வர சொல்லிட்டியா? காலையிலே சொல்லிட்டேன். கங்கா, நீ பாக்குற முதலிடமே நல்லபடியா அமைஞ்சி நீ உடனே வீடு கட்டணும்னு சொல்லி ஆசைப்படுறமா. அப்பா, கங்காவுக்கு எல்லாமே நல்லபடியா தான் அமையும். வயத்துல இருக்கும் போதே 2 பிள்ளைங்களும் அவங்க அம்மாவுக்கு ஒரு இடம் வாங்குற அதிர்ஷ்டத்தை கொடுத்திருக்காங்க. பாத்தீங்களா? கங்கா, அம்மாவுக்கு இடம் வாங்கி வீடு கட்ட ஆரம்பிச்ச உடனே இந்த வீட்ல என் பேர பிள்ளைங்களுக்கும் தொட்டில் கட்டணும். சரியா? சரிங்க அத்தை, நாங்க போயிட்டு வரோம் அத்தை. சந்தோஷமா போயிட்டு வாமா. வரம்பா. பெரியார் பிரச்சனை கலெக்டர் ஓய்வின்றி ஓய்ச்சிட்டு இருக்காரு. கூட ஏதோ பிரச்சனை, அதான்பா கும்பகோணம் பக்கம் ஏதோ போராட்டமா, அங்கதான் போறேன்னு சொல்லிட்டு. வணக்கம் சார். வணக்கம்மா. நீங்க இந்த வண்டியில் ஆபீஸ்க்கு போயிடுங்க, நாங்க இந்த வண்டியில். சரிங்க சார். வணக்கம்மா. வணக்கம். 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 வாங்க. என்னங்க, நீங்கதான் பங்கஜம்மா. வணக்கங்க. ஓ, அப்படியா? வணக்கம். அதோ அங்க பாருங்க. அதோ அந்த காணிக்கல் தெரியுது பாருங்க. அங்க இருந்து இங்க வரைக்கும் இந்த சதுரம் ஃபுல்லாவே கிட்டத்தட்ட 1 ஏக்கர் இருக்குங்க. எல்லாமே என்னோட இடம் தாங்க. இங்க தண்ணி வசதியும் ரொம்ப நல்லா இருக்குங்க. என்னங்க, நான் சின்ன வயசுல இருக்கும்போது இந்த நிலத்து வழியா தான் குறுக்க பூந்து ஸ்கூலுக்கு போவேன். ஓ. அங்க ஒரு நெல்லிக்காய் மரமும் கொடுக்கா புளி மரமும் இருந்துச்சு. அந்த மரத்துல இருந்து நிறைய பறிச்சு சாப்பிட்டுருக்கேன். அடடே, பரவாயில்லையே, அப்படியே ஞாபகம் வச்சிருக்கீங்க. அந்த 2 மரத்தையும் வெட்டிட்டோமா? கங்கா, இடம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆயக்குடியிலேயே இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு. இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கங்கா. தம்பி, எனக்கு இந்த ஊரை விட்டு போறதுக்கே மனசு இல்லப்பா. என்ன பண்றது? எங்க வீட்டுக்காருக்கு சென்னையில வேலை, அதான் சென்னையிலே செட்டில் ஆயிட்டோம். இங்க எப்பவுமே தண்ணி பிரச்சனை வராதுப்பா. 10 அடி தோண்டினா போதும், உடனே தண்ணி வந்துடும். மொத்தமா இது 1 ஏக்கரு. நிலத்தை வாங்கிட்டீங்கன்னா உடனே வீட்டு வேலையை ஆரம்பிச்சிடலாம். எனக்கும் இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருக்காமா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கங்கா. கங்கா, அப்புறம் என்ன, அத்தைக்கும் இடம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க. இந்த இடத்தையே பேசி முடிச்சிடலாம். கங்கா, நீ எவ்வளவு விலை கொடுத்தாலும்
இந்த இடத்த வாங்க முடியாது. ஏன் மாமா வாங்க முடியாது? இந்த இடத்துக்காரங்க இந்த இடத்த விக்கிறாங்க, அது நாங்க வாங்குறோம். அதை தடுக்க உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்ல. ஏன் இல்ல? இந்த இடத்தை சுத்தி இருக்கிற இடமெல்லாம் யாருதுன்னு நினைச்ச? எல்லாம் என்னோடது. இந்த அம்மாவோட இடத்துக்கு 3 பக்கமும் என் இடம் தான் இருக்கு. இந்த இடத்தை நீ வாங்குறது சரியில்லை. இந்த இடத்தை வாங்கவும் விட மாட்டேன். இங்க பாருங்க மாமா, யார் வேணாலும் யார் இடத்தையும் வாங்கலாம், யாருக்கு வேணா விக்கலாம். நீங்க புதுசா சட்டம் போடாதீங்க. முதல்ல இந்த இடத்த விற்க போறேன்னு உங்ககிட்ட தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு நீங்க எனக்கு வேண்டாம் அப்படி ஒரு ஐடியாவே இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் தான் இந்த அம்மா ஐயா கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப நாங்க வந்து பார்க்கும்போது ஏன் தடுக்கிறீங்க? அப்ப வேண்டான்னு சொன்ன, இப்ப வாங்கறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இல்லண்ணே, நான் இவங்களுக்கு விக்கிறதா வாக்கு கொடுத்துட்டேன். நீங்க இனிமே என்ன விலை கொடுத்து கேட்டாலோ உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். நான் இவங்களுக்கு தான் கொடுப்பேன். என்ன பொல்லாத வாக்கு! இந்த நிலத்தை விற்க முடியாம எப்படி தடுக்கணும்னு எனக்கு தெரியும். அண்ணே, இப்படியா எப்ப பார்த்தாலும் எங்களோடவே மல்லு கட்டுறது? இனியாவது எங்களை நிம்மதியா வாழ விடுங்க அண்ணே. மாமா, இப்ப எங்க கிட்ட எதுக்கு தகராறு பண்றீங்க? எங்க அம்மாக்கு எங்க சுய சம்பாத்தியத்துல ஒரு இடம் வாங்கி நாங்க அக்கா தங்கச்சிங்க 3 பேருமா சேர்ந்து எங்க அம்மாக்கு ஒரு வீடு கட்டி தரதா இருக்கோம். அதுக்கு தான் இந்த இடத்த வாங்க போறோம். கங்கா, நான் உன் குடும்பமே ஆயக்கொடியில இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். நீ என்னடானா இந்த நிலத்தை வாங்கி ஆயக்கொடியிலேயே நிரந்தரமா இருக்கணும்னு முடிவு பண்றியா? விட மாட்டேன், அழிச்சிருவேன். குலசேகரன், எப்ப பார்த்தாலும் அழிச்சிருவேன் ஒழிச்சிருவேன் பேசிட்டு இருக்கீங்க. இனிமே நீங்க அந்த வார்த்தையை பேசவே கூடாது. அதான் 60ஆம் கல்யாணத்துல பாத்தீங்கல்ல, ஐயாவுக்கும் எங்க அத்தைக்கும் 60ஆம் கல்யாணம் நடந்தத நீங்களும் தான் எவ்வளவோ அதை தடுக்க முயற்சி பண்ணீங்க. முடிஞ்சதா? கடைசியில என் மனைவி கங்கா கிட்ட தோத்து போய் ஓடி போயிட்டீங்க. இப்ப மறுபடியும் எந்த முகத்தோடு வந்து நிக்கிறீங்க? இந்த சுப்பலட்சுமி குடும்பம் இருக்கிற வரைக்கும் எதிர்த்துக்கிட்டு தான் இருப்பேன். கங்கா, இடம் வாங்கி வீடு கட்டுறதுக்கு உனக்கு இந்த தமிழ்நாட்டுல வேற இடமே கிடைக்கலையா? என் இடத்துக்கு மத்தியில சரியா இடம் வாங்கி கட்டி என்ன அவமானப்படுத்தணும்னு பாக்குறியா? ஏன் என்ன எதுவும் செய்ய முடியாதுரா அப்படின்னு சொல்லி என்ன சீண்டி பாக்குறியா? மாமா, எங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கு. உங்களை சீண்டி பாக்குறதுக்காக நாங்க இங்க வீடு கட்டல. நாங்க இங்க வீடு கட்டுறதுக்கு காரணமே நீங்க தான். எங்களை எப்ப பார்த்தாலும் வீட்டை விட்டு வெளில போ, ஊரை விட்டு வெளில போன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. ஐயா வீட்டுல எங்க அம்மா இருக்கிறதுனால தானே இப்படி சொல்றீங்க? எங்க சொந்த சம்பாத்தியத்துல இடம் வாங்கி வீடு கட்டி எங்க அம்மாவையும் அப்பாவையும் அங்க இருக்க வச்சா அங்க வந்து உங்களால சொல்ல முடியுமா? ஏன் இப்படி எப்ப பார்த்தாலும் எங்களை தொல்லை பண்ணிட்டே இருக்கீங்க? பண்ணுவேன், தொந்தரவு பண்ணுவேன். ஐயா கிட்ட இருந்து நீங்க விலகி போற வரைக்கும் தொந்தரவு பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். நீங்க இந்த மாதிரி பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. என்னோட அதிகாரத்துல இப்ப நினைச்சா கூட நான் உங்களை உள்ள தள்ளலாம். என்ன கலெக்டர் சார், மிரட்டி பாக்குறீங்களா? உள்ள தள்ளா பயந்துருவடா. அடுத்த நிமிஷமே வெளியில வந்துருவேன். மாமா, நாங்க இந்த இடம் வாங்குறதா முடிவு பண்ணிட்டோம். எங்க அம்மாக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கு. நான் சின்ன வயசுல இங்கதான் கட்டு கட்டி பாண்டி விளையாடுவேன். அப்ப நீங்க எங்களை விளையாட விடாம விரட்டுவீங்க. ஆனாலும் நான் விளையாடி ஜெயிப்பேன். அதே மாதிரிதான் இப்பவும் ஜெயிப்பேன். சபாஷ் கங்கா, நாம யாருக்கும் பயப்பட வேண்டாம். நீ சொன்னதுதான். ஒரு நல்ல நாள் பார்த்து இந்த இடத்தை முடிச்சிடலாம். அதுக்கு முன்ன ஐயாவை பார்த்து இந்த விஷயத்தை பத்தி சொல்லிடுவோம். ஏய், நீங்க யாருக்கிட்ட வேணும்னாலும் போய் சொல்லுங்க. ஒண்ணு மட்டும் நிச்சயம், நீங்க இந்த இடத்தை வாங்குறத நான் எப்படியும் தடுப்பேன், விட மாட்டேன். என்னமா கங்கா, குலசேகரன் இப்படி பேசிட்டு போறாரு? அவர் மிரட்டுறாருன்னு இந்த இடத்த வாங்காம விட்டுறாதீங்க. என்னமா பண்றது? எல்லாம் சொந்தமா போயிட்டோம். அதான் யோசிக்க வேண்டியதா இருக்கு. பங்கஜம்மா, உங்க இடம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யாரோட மிரட்டலுக்கும் நாங்க பயப்பட மாட்டோம். அப்பா கிட்ட சொல்லி உடனே இந்த இடத்தை ரெஜிஸ்டர் பண்றோம். சரியா? சரிம்மா, நீங்க ஐயாவோட பொண்ணாச்சே, நீங்க சொன்னா சரிதான்.
ஏமா ஒரு மாதிரியா இருக்கீங்க? குலசேகரன் மாமா எப்பவும் இப்படிதான், ஏதாவது சொல்லிட்டு செஞ்சுட்டே இருப்பாரு. அவரை பத்தி கவலைப்படாம நம்ம வேலையை பார்ப்போம்மா. ஆமா அத்தை, கங்கா சொல்றதும் சரிதான். என்னடா முதல்ல ஒரு இடம் வாங்க போறோம், தடுக்கிறாருன்னு நினைச்சு வருத்தப்படாதீங்க. உங்க பொண்ணுங்க உங்களுக்காக ஒரு இடம் வாங்கி வீடு கட்டி தர போறாங்க. அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க அத்தை. வாங்க போலாம். வாங்கம்மா. வரேம்மா. சரிம்மா, வரோம். வாங்கம்மா. எங்க போனா? நல்லா திங்க வேண்டியது, அப்படியே சுருண்டு படுத்துக்க வேண்டியது, கேட்டா உடம்பு சரியில்லைன்னு சொல்ல வேண்டியது. அடியே வடிவு, என்ன அடி? இந்த பார், எட்டி மிதிச்ச தின்னதெல்லாம் வெளியில வந்துரும். என்ன அடி? என்னக்கா, என்ன வேணும்? எதுக்கு எழுப்புனீங்க? ஆமாடி, நீ பெரிய மகாராணி, நீ எந்த வேலையும் செய்ய மாட்ட, எல்லா வேலையும் ஒட்டுமொத்தமா நான் செய்யணுமா? உனக்கு என்ன, நான் வேலைக்காரியா? அக்கா, உடம்பு சரியில்லக்கா, கிரிகிரின்னு வருது, தலை சுத்துது. ஏண்டி, உன் உடம்புக்கு என்ன, நல்லா தானே இருக்க? என்னமோ மசக்க வந்த மாதிரி பேசுற. ஆமாக்கா, உண்மையிலேயே மசக்கதான். உங்ககிட்ட சொன்னா நீங்க வருத்தப்படுவீங்க, அதான். ஏய், என்னடி யோசிக்கிற? இத பாரு, உடம்புக்கு அது இதுன்னு சொல்லி என்கிட்ட நடிக்காத. எவ்வளவோ வேலை கிடக்கு, வந்து கூட மாட இருந்து ஹெல்ப் பண்ணுவா. இல்லக்கா, சொன்னா அடடே, வாமா கங்கா. நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்கேன்ப்பா. உட்காருமா. உட்காரு. என்னம்மா, மாப்பிள்ளையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல? அவர் ஆபீஸ் வேலையா வெளியூர் போயிருக்காங்க. வாமா வாமா, உட்கார் உட்கார் உட்கார். ஏமா, சுப்புக்கு வீடு கட்ட இடம் பாத்தியே, அந்த இடம் பிடிச்சிருக்கா? இடம் பிடிச்சிருக்குப்பா. நானும் அவரும் சேர்ந்துதான் பார்த்தோம். பரவாயில்லையே, அவரும் பார்த்துட்டாரா? பணத்தை கொடுத்து இடத்த ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வேலையை ஆரம்பிக்க வேண்டியதானே? அந்த முடிவுல தான் இடத்த பார்த்தோம்ப்பா. திடீர்னு குலசேகரன் மாமா வந்து அந்த இடத்த வாங்க கூடாதுன்னு தகராறு பண்றாரு. நினைச்சேன், என்னடா என் அண்ணன் கொஞ்ச நாளா சும்மா இருக்கிறாரேன்னு. ஆரம்பிச்சிட்டாரு அவர் வேலைய. கங்கா, அந்த இடத்துக்கு சொந்தக்காரங்க ஏற்கனவே குலசேகரனை அந்த இடத்த வாங்கிக்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப வேண்டான்னு சொன்னவன் இப்ப ஏன் தகராறு பண்றான்? போலீஸ்ல சொல்லி உள்ள தூக்கி போடுமா? அப்பா, யாரோ ஒருத்தர்னா நீங்க சொன்ன மாதிரி செஞ்சிடலாம். ஆனா மாமா வாச்சே, அதனால்தான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன். ஐயா, மாமா என்ன இவங்க இருக்கிற வீடு தேடி போய் தகராறு பண்ணாரு? அவர் வாட்டுக்கு சிவனேர ஒதுங்கி போறாரு. இவங்க தான் அவர் தேடி போய் வம்புக்கு இழுக்கிறாங்க. அண்ணே, எங்க மேல ஏன் பழிய போடுறீங்க? நாங்க என்ன பண்ணோம்? குலசேகரன் மாமா நிழல கண்டாலே ஒதுங்கி போறோம். ஒதுங்கி போறீங்களா? இல்ல, எங்க ஒதுங்கி போறீங்க? வீடு கட்டணும்னா உங்களுக்கு ஊருக்குள்ள வேற இடமே இல்லையா? மாமா இடத்துக்கு பக்கத்துல இருக்கிற இடத்தை தான் விலைக்கு வாங்க வரணுமா? இதுக்கு என்ன அர்த்தம்? இது வீம்பு இல்லாம வேற என்ன? ஏய், நீ நியாயம் பேசாதடா. 60ஆம் கல்யாணத்துல தாலி எடுத்து ஒளிச்சு வச்சவங்க எல்லாம் நியாயம் பேச வரக்கூடாது. இங்க பாரு கார்த்தி, அந்த இடம் இல்ல, வேற எந்த இடத்தை வாங்கினாலும் உன் மாமா சும்மா இருக்க மாட்டாரு. கங்கா, அந்த இடத்தை வாங்கி நீ வீடு கட்டு. யார் தடுக்கிறாங்கன்னு நான் பாக்குறேன். ஐயா, இவங்க அம்மாவும் மாமாவும் பக்கத்துல இருந்தா தினம் தீராத சண்டை தான் வரும். சண்டை வராம இருக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. குலசேகரன் சித்தப்பா இடத்தையும் கங்கா சேர்த்து வாங்க வேண்டியதுதான். பரவாயில்லையே வடிவு, உன் யோசனையும் நல்லாதான் இருக்கு. ஏண்டி, இப்பதானே உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன், அதுக்குள்ள பேசுற? ஏன் உடம்பு சரியில்லைன்னா பேசக்கூடாதா? அப்பா, அந்த இடத்தையே பேசி முடிச்சுட்டோமா? யோசிக்காதம்மா, உடனே முடிச்சிரு. கங்கா, உன்னை விட நான் வயசுல மூத்தவ, நான் சொல்றதையும் கொஞ்சம் கேள. இப்பதான் 60ஆம் கல்யாணம் முடிஞ்சு
அதுல பட்ட அவமானத்தை நினைச்சு வேதனைப்பட்டு நொந்து நூலாயிட்டாரு எங்க அப்பா. அவர் இடத்துக்கு பக்கத்திலேயே நீ இடம் வாங்கினா அது நல்லாவா இருக்கும்? நீயே யோசிச்சு பாரு, வெந்த பொண்ணுல வேலை பாய்ச்சின மாதிரி இருக்காது? எங்க அப்பா யாரு? மூணாவது மனுஷனா? உனக்கு சொந்த மாமன், அவர் மனச நோக்கடிக்கலாமா? என்ன சொன்ன? கங்கா உன் அப்பா மனச நோகடிக்கிறாளா? உன் அப்பா தாண்டி சுப்புலட்சுமி மனச நோகடிச்சு அவ பாவத்தை வாங்கி கொட்டிட்டு இருக்காரு. கங்கா, நீ இவ பேச்செல்லாம் கேட்காத. உன் மனசுல பட்டதை நீ செய்மா. கங்கா, புதுசா இடம் வாங்க போற, ஆரம்பமே சிக்கலா இருக்கு. நல்ல இடமா பிக்கல் பிடுங்கல் இல்லாம ஆத்தோரமா நானே இடம் வாங்கி தரேன். ஒரு நாய் நரி கூட பக்கத்துல வராது. அடியே, நீ இடம் வாங்கின லட்சணத்தை தான் நாங்க பார்த்தமே. நீ ஓட்டல் வாங்கினது, கோவிந்தா பரோட்டா போட்டது, 1.5 லட்சத்தை கோட்டை விட்டது, முக்காடு போட்டுக்கிட்டு போய் கங்கா கால்ல விழுந்தது, ஏய் எல்லாம் எங்களுக்கு தெரியும்டி. இதெல்லாம் உங்களுக்கும் தெரியுமா? ஏய், எனக்கு மட்டும் இல்லடி, இந்த ஊருக்கே தெரியும். ஊருக்கேவா? வடிவு. சரிப்பா, இப்ப அந்த இடத்த நான் வாங்கவா வேண்டாமா? கங்கா, நீ ஆசைப்பட்டபடி அந்த இடத்த வாங்கி வீடு கட்டு. சுப்புலட்சுமி அங்க இருக்கட்டும். நீ யாருக்கும் பயந்து பின்வாங்காத. பயமா? எனக்கா? அப்பா, நான் உங்க பொண்ணுப்பா. நீங்க சொல்லிட்டீங்கல்ல, இனிமே இந்த கங்கா யாருக்காகவும் எதுக்காகவும் எப்பவும் பயப்பட மாட்டான். இந்த விஷயத்துல நான் மாமாவை சும்மா விட மாட்டேன்ப்பா. மாமா எந்த இடத்த வாங்க கூடாதுன்னு தகராறு பண்றாரோ அந்த இடத்தையே வாங்கி அவரையே சாட்சி கையெழுத்து போட வச்சு ரெஜிஸ்டர் பண்ணி அவர் கையாலேயே கடைகால் எடுக்க வச்சு வீடை கட்டி அதுக்கு எங்க அம்மா சுப்புலட்சுமி பேரு வைக்கல. என் பேர் கங்கா இல்லப்பா.